இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் சென்னைக்கு தாங்க கிளம்பிட்டேன். சென்னை கோவளம் தர்காக்காக. எனக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, ட்ராவல்ஸ் வந்து காந்திபுரத்துலேருந்து நேராக போய் சென்னை இறங்குனதுமே கோவளம் பஸ் ஏறியாச்சு. அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே நல்லா பாத்ரூம்லாம் நல்லா கிளியராக சூப்பராக இருந்துச்சு. நல்லா பரவாயில்லைங்க. நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. அங்கேயே முகமெல்லாம் கழுவி பல்லெல்லாம் விளக்கினதுக்கப்புறமா அங்கேருந்து கோவளம் பஸ் ஏறிட்டேன். இறங்கி வந்தோமே பயங்கர தலைவலி. அங்கேருந்து டீ குடிச்சிட்டு நேராக பள்ளிக்குள்ளே போயிட்டோம். தர்காக்குள்ளே போனோம். பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரில, கடையெல்லாம் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை போல். லேட்டு, நாங்கள் நேரமாக போயிட்டோம் போல். அதனால் கடையில் 2-3 கடை தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆடுகள்லாம் வந்து நேர்ச்சிக்காக வச்சுருக்காங்க. நம்ம இறங்குனதுமே உள்ள தர்காக்குள்ளே போகும்போதே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொடிமரம் இருக்குது. அங்கேருந்து ஊதுபத்தி பற்ற வச்சு போட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். பள்ளிக்குள்ளே போய் பார்த்தோன்னா நிறையா பேர் வந்திருக்காங்க. எல்லாம் வந்து அங்கங்கே உட்காந்துருக்காங்க. எல்லாம் துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டு நான் அங்கேருந்து கோவளம் பீச் தான் கிளம்பிட்டேன். பீச்சுக்கு போனேன்னு பார்த்துட்டு நிறைய ஃபேமிலிக்கெலாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. நானும் இவரும் போனங்காட்டி நான் கடலுக்குள்ளே கூட கால் கூட விடலை. ஏன்னா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அன்ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரூம் எடுக்கல இல்லையா, அதனால் அங்கேருந்து 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி பார்த்துட்டிங்கன்னா நிறைய நம்ம மீன் எல்லாம் நிறையவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து அந்த மீனையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிறைய ஃபேமிலியோடு வந்தவங்கலாம் வாங்கிட்டுருக்காங்க அங்கே தங்கி சமைக்கிறதுக்காக. மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. விலையும் அதே மாதிரி நல்லாவே இருந்துச்சுங்க. விலையும் அதிகமாக தான் இருக்குது. அங்கேருந்து நடந்து போயிட்டு கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் நம்ம பீச்சுக்கு நம்ம பள்ளியிலேருந்து போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கேருந்து எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி நான் சாப்பிட்டுட்டேன். அவருக்கு சாப்பிட சொன்னால் அவர் வேண்டான்ட்டார். டீ குடிச்சிக்கிறேன்ட்டு நான் மட்டும் ஒரு ஐஸை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. பாதியாக சாப்பிடுங்கன்னா அப்புறம் நான் வேண்டானுங்காட்டி அவர் சாப்பிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சீர்னிக்காக வந்து எல்லாம் கொஞ்சம் இந்த பாதாம் இது சூப்பராக இருந்துச்சு. இந்த பால்கோவா மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம வந்து அங்கேருந்து சீர்னி இது தான் அங்கத்தோடது. அங்கேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு சீர்னி வாங்கிட்டு பள்ளிக்குள்ளே போயிட்டோம். பார்த்தா நிறைய புர்காலாம் வச்சுருந்தாங்க விற்கிறக்கு. எனக்கு அது பிடிக்கல. அங்கேருந்து ஃபைனலாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன பண்ணினேன் ஏது பண்ணினேங்கிறத காட்டுறேன். அங்கே வந்து பாஸ்மதி பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். பரவாயில்ல. எனக்கு கத்திரிக்காய் சட்னி நல்லாயிருக்கும். எனக்கு அங்கே பிடிக்கல. ஆனால் டேஸ்ட்டு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.